அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஈட்டன் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வண்ணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் ஈட்டன் நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. 500 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கும் வண்ணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஈட்டன் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. 200 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஈட்டன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஈட்டன் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய கனரக தொழிற்சாலை அதே போல மென்பொருள் நிறுவனங்களும் தொடர்ச்சியாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 9,000 கோடி ரூபாய்க்கு மேலாக ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட முதலமைச்சர்கள் அமெரிக்காவிலிருந்து வரும் பொழுது கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே இந்த ஒப்பந்தம் நிர்ணயம் செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக தினந்தோறும் ஒப்பந்தங்களானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஈட்டன் நிறுவனத்துடன் தற்போது 200 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தமானது செய்யப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 500 பேருக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பாக அமெரிக்கா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுடன் தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் தற்போது ஈட்டன் நிறுவனத்துடன் 200 கோடி ரூபாய்க்கு இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு 500 பேருக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ச்சியாக இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் குறிப்பாக கார் தொழிற்சாலை அதே போல பதப்படுத்தப்பட்ட தொழிற்சாலை மேலும் மென்பொருள் நிறுவனங்கள் என பல்வேறு தொழிற்சாலை சேர்ந்தவர்களும் முக்கிய தலைவர்கள் அதே போல நிர்வாகிகள் என அனைவரும் சந்தித்து முதலமைச்சர்கள் பேச இருக்கிறார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களையும் தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் இங்கு தொழில் தொடங்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அது மட்டுமல்லாது அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுக்கும் முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கும் தொழில் தொடங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஏதுவான ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மின்சாரம் அதே போல போக்குவரத்து சூழல் கடல்வழி வான்வழி தரை போக்குவரத்து என அனைத்து இடங்களிலும் தொழில்துறை சிறப்பாக விளங்குவதற்கு ஏற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களை சார்ந்தோடும் சந்தித்து பேசி வருகிறார். மேலும் தற்போது ஈட்டன் நிறுவனத்துடன் 200 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஈட்டன் நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.